வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். கடந்த வாரத்திலே ஆவியின் வரங்களின் 5வது வாரம் அற்புதம் செய்கிற சக்தி குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது செயல்பாட்டு வரங்களின் 2வது வாரமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அற்புதம் செய்கிற சக்தி. ஆண்டவர் அற்புதமானவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் அற்புதமானவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், அடையாளங்களை செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே கானா ஒரு கல்யாணத்தில் அழைக்கப்பட்டு அங்கே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கும் பொழுது வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஒரு மனிதனை, சாதாரண மனிதனையும் கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். அற்புதம் செய்கிற சக்தியை கொண்டு ஒரு சாதாரண, ஒரு எளிமையான மனிதனை கூட கர்த்தர் பயன்படுத்துவதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மோசே என்கிற ஒரு சாதாரணமான மனிதனை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் மோசேவை குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் என்றால், மோசேவை குறித்து ஏன் உங்களுக்கு அற்புதங்கள் செய்கிற சக்திக்கும் மோசேக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டின் துவக்கத்தில் யோசேப்புக்கு எப்படி ஞான திருஷ்டியை கண்டடைந்து, எப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தையும் ஒரு கனவுகளுக்கான விளக்கங்களை அறிந்து கொள்ளவும், கனவுகளின் செயல்பாடுகளாக எதையெல்லாம் அவர்கள் காண்கிறார்களோ அதை கர்த்தருடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் செய்கிற சக்தியை யோசேப்பு முதலாவதாக பெற்றுக்கொண்டார். ஆரம்பத்திலிருந்தே பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு துவக்க நூல் ஆதியாகமம் துவங்கி ஒவ்வொரு காரியங்களிலுமே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாரையுமே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அற்புதமாய் பயன்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு ஒரு அற்புதம் உண்டாகிறது. முன்னாக நடக்கப் போகிற, இல்லை பின்மாரியாக நடக்கப் போகிற ஒரு அழிவை குறித்து முன்னதாகவே கர்த்தர் ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஒரு பேழை உண்டு பண்ண சொல்லுகிறார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும் என்றாலும் வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சில முக்கிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மோசேவை ஒரு நல்ல உதாரணமாக எடுத்து மோசே மூலமாய் நடந்த அற்புத கிரியைகளை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் வழியாக பார்க்கும்போது கடந்த ஒரு 3-4 வாரங்களாய் நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பார்வோனுக்கு முன்பதாகவும் இஸ்ரவேல் மக்கள் விடுதலைக்காகவும் அதே போல எகிப்து தேசத்திலே இந்த மோசேவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் மோசேவை அனுப்பினார் என்பதற்கும் கூட கர்த்தர் அடையாளத்தை கொடுத்து அனுப்புகிறதை நம்ம தியானித்தோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். அதை தொடர்ந்து மோசே அவர்கள் கடவுளாய் வணங்கக்கூடிய அந்த தண்ணீரை இரத்தமாய் மாற்றினதும், அதை தொடர்ந்து தவளை, அவர்கள் கடவுளாய் வணங்கக்கூடிய அந்த தவளை ஃப்ராகு, அந்த தவளைகள் மூலமாக ஆண்டவர் அங்கே செய்த அற்புதங்களையும் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் அங்கே அற்புதத்தை மோசே செய்யும் போதெல்லாம் அவன் ஒரு அற்புதம் நடக்குது. அப்போது பார்வோனுடைய மனது என்ன ஆகுது? இலகி வருது. இது நடக்குதுன்னும் பொழுது அவர்கள் மாந்திரிகம் செய்கிற மந்திரவாதிகளை கொண்டு வந்து நிற்க வைத்து, நீங்கள் மாத்திரம் இதை செய்ய முடியாது, எங்களால் என்ன பண்ண முடியும்? இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது. நீங்கள் பெரியவங்களா, நாங்கள் பெரியவங்களா, நீங்கள் செய்கிறது நடக்கிறதா, நாங்கள் செய்கிறது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மோசே செய்யக்கூடிய அற்புதங்களை இந்த மந்திரவாதிகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இது வேதத்தில் பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? மோசே செய்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்போது பார்வோனுக்கு எப்படின்னா, இவங்க கடவுள் செய்தார் என்று சொல்லி மோசே செய்கிறதை இந்த மந்திரவாதிகளும் செய்கிறாங்களே, அப்போ இது கடவுள் செய்தாரா என்பதை அந்த பார்வோன் என்ன பண்ண முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. ஆண்டவர் இங்கே பாருங்க, ஒவ்வொரு முறையும் மோசே போய் நிற்கும்பொழுது அற்புதம் அடையாளங்கள் நடக்கிறது. பார்வோன் என்ன பண்ணுறாரு? அதை பார்த்து எப்படியாவது இவங்களை விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரு. மோசே அந்த இடத்த விட்டு போனால் மறுபடியும் வேதனை சொல்லுது, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் சொல்லுது. மோசே மறுபடியும் போய் ஆண்டவரிடத்தில் மன்றாடுறார், ஆண்டவரே இந்த ஆள் ஒரே மாதிரி ஒரு நிலைவரமான ஆவி இல்லை, மாற்றி மாற்றி பேசுகிறான், ஒரே மாதிரி சிந்தை அந்த மனுஷனுக்குள்ளே இல்லை, எப்படி ஆண்டவரே இவனை நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போராடும் போது கர்த்தர் மறுபடியுமாய்
மோசேவுக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். மோசேவோடு கூட ஆரோனும் கூட இருந்து அந்த காரியத்தை செயல்படுத்துகிறார். அதை தான் நம்ம வாசித்தோம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16 நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேவினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்துல மோசே திரும்ப போய் நிற்கிறார். ஏன் அந்த பார்வோன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தணும்? ஆண்டவர் தான் நான் அந்த மக்களை விடுதலை ஆக்கணும், மோசே நீ போன்னு சொன்னார். அவரே அனுப்பி விட்டு, இந்த கதை எப்படி இருக்குதுன்னா, பிள்ளையும் கிள்ளிட்டு ஐயோ அழுவாதம்மான்னு ஆட்டுற மாதிரி இல்லை. மோசேவை நீ போப்பா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி அந்த பார்வோன் இருதயத்தை என்ன பண்ணுறார்? ஆண்டவர் கடினப்படுத்துகிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்பங்களிலும் கூட சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிறவங்கள பேச வைப்பார். என்னங்க ஆண்டவர் நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு பார்த்தேன், இந்த ஆள் எனக்கு விரோதமாக இவ்வளோ பண்ணிட்டு நீங்கள் சும்மா இருக்கிறீங்களே. உன் விசுவாசம் எந்த அளவுக்குன்னு கர்த்தர் சோதிப்பார். உண்மையாக நம்ம அவருக்கு வேலை செய்கிறோமா, உண்மையாக அவர் கூட நிற்கிறோமான்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்? சில நேரங்கள் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். வேதம் தெளிவாக சொல்லுது, அவரை நீ சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. பொன் பிரிக்கப்படும் பொழுது பொன் எங்கேருந்து எடுக்கிறாங்க? வானத்தில் இருந்தால் கொட்டுது தங்கம். எங்கேருந்து எடுக்கிறாங்க? மண்ணு தாங்க பொண்ணு. மண்ணில் இருந்து தான் என்ன வருது? பொண்ணு வருது. அந்த மண்ணை எடுத்து அதை தரம் பிரித்து அதை காய்ச்சி அதில் பல துகள்களாக பிரிக்கப்பட்டு தங்கம் தனியாக, வெள்ளி தனியாக, இரும்பு தனியாக, செம்பு தனியாக, இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்படுகிற உலோகங்களை உருக்கி அதிலிருந்து மண் தனியாக, இப்படி ஒவ்வொரு உலோகங்களாய் பிரிக்கப்படுகிறது. அது பிரிக்கப்படணும்னா அது எங்கே போடப்படணும்? நெருப்பில் போடப்படணும். தட்டானை பார்த்துருக்கிறீங்களா? தட்டான் வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? அவன் ஒரு ஊதாங்கோல் மாதிரி வைத்து கொண்டு ஊதிட்டு இருப்பாங்க. அதை வச்சு சின்ன சுத்தி மாதிரி இருக்கும். அதை வச்சு தட்டி 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 நெருப்பில் போட்டு, நெருப்பு இந்த பக்கம் சுற்றிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் தட்டிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அவன் அவ்வளோ அனலாக அந்த தங்கத்தை உருக்கினது தான் அவங்க காதில் இன்னைக்கு கம்பலாக, கழுத்தில் சரபாணிகளாக என்ன பண்ணிக்கிறது? ஜொலித்து கொண்டிருக்கிறது. அது அடி வாங்கலைன்னா உங்கள் கழுத்துலையும் காதுலையும் அது இருந்திருக்காது. ஆமாவா இல்லையா? தன்னை அடிக்கவும் நொறுக்கவும் அந்த பொண்ணு ஒப்பு கொடுத்ததுனால தான், நெருப்பில் சுட்டெரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தான் அதற்குள்ள ஒரு பொலிவு உண்டாகிறது, அதுக்கு ஒரு தகுதி உண்டாகிறது, அதனுடைய தரம் உயர்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை உடைப்பதற்கும் உங்களை நொறுக்குவதற்கும் உங்களை நெருப்பில் சுட்டெரிப்பதற்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் பொன்னாக விளங்குவீர்கள். அல்லேலூயா. சின்ன சின்ன உபத்திரவத்துக்கெல்லாம் ஏன் ஆண்டவரேன்னு முகம் சொல்லிக்கிற விசுவாசிகளாய் அல்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்னால் தாங்க முடியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நீங்கள் வேறு ஒன்று நிற்கும்படியாக கர்த்தர் சில பார்வோன்களை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நம்ம குடும்பங்களில் சில பார்வோன்கள் இருப்பாங்க. செய்கிறேன்னு சொல்லுவான், நீங்கள் போய் நிற்கும்பொழுது அப்புறமா செய்கிறமான்னு சொல்லுவாங்க. யாருக்காவது அந்த மாதிரி நடந்துருக்குதா? நம்பி போவோம், செய்வாங்க நினச்சி போவோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? செய்யலான்னு தான் பார்த்தேன், எனக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கல, நான் என்ன பண்ணுறேன், இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்துக்க தரேன் அப்படின்னுவாங்க. இன்னும் 1 மாத காலங்கள் பொறுத்துங்க, இன்னும் 1 வருஷம் மாத்திரம்தான், அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. என்ன ஆண்டவரே, இந்த வருஷத்தில் முடிஞ்சிருன்னு பார்த்தேன், இந்த 2 மாதத்தில் முடிஞ்சிருன்னு பார்த்தேன், இந்த 2 நாளில் முடிஞ்சிருன்னு பார்த்தேன், ஆனால் இது இப்படி இழுத்துக்கிட்டு போதே. அப்படி இல்லை, எவ்வளோ நாளாக வேணால் ஆகட்டும், எனக்கு செய்கிறேன்றது என்றைக்குமே மாறாது. அதை மட்டும் உறுதியாக நினச்சிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கும், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்ன காரியமும் என்றைக்குமே என்ன ஆகாது? மாறவே மாறாது. செய்கிறேன்னா கண்டிப்பாக செய்வார், சொன்னார்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதனால் பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்துறாரு. மோசேவும் போய் பேச சொல்கிறாரு. நமக்கே கொஞ்சம் புதிராக இருக்கும். ஏன் ஆண்டவர் இப்போ பார்வோன் மனதை லகுவாக்கி இந்த மக்களை விடுதலையை காமிச்சிட்டுக்கலாமே? ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாருன்னா,
சில சமயங்களில் நம்மளை ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் வந்து அப்படியே அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும். இன்னும் ஆண்டவர் உறுதி எல்லா நிலைமைகளிலும் எல்லா சமயத்திலையும் அவரை தான் நம்பிட்டு இருக்கிறோமான்றத கர்த்தர் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுறாரு? கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு பிள்ளை ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்பு தேர்ச்சி பெறறதுக்கு அது வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை டெஸ்ட் எழுதுன்னு கேட்டு பாருங்க. கொடுமை பாஸ்டர், சாவடிக்கிறாங்க பாஸ்டர். காலையில் டியூஷனு, சாயந்தரம் டியூஷனு, வீட்டுக்கு வந்தால் படி, வெளியே போனால் படி, ஸ்கூலுக்கு போனால் படி, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லை பாஸ்டர். படி 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 படி, எப்படா ஸ்கூல் முடியும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஸ்கூல் முடிஞ்சிருதா காலேஜில் படிக்கவே மாட்டாங்க. ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். செமஸ்டர் அப்போ உழுந்து ராவும் பகலும் சரி கதை அடிக்கலான்னு கதை அடிச்சு ஃபெயில் ஆகி. எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் நினச்சா அதை உடனே செஞ்சிட முடியும். ஆனால் இப்போ நீ பாஸ் ஆகணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து சில நம்பிக்கை இருக்கும், குருட்டுத்தனமான நம்பிக்கை. என்னன்னா, நான் படிக்காமே பாஸ் ஆகிடுவேன், எனக்கு புரியாமே நான் எதை இருந்தாலும் பாஸ் பண்ணுருவாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் ஒரு பிள்ளைக்குன்னு எந்த டீச்சர் என்ன பண்ண முடியாது, சரி நீ நல்லா படிக்கிறம்மா, நீ மட்டும் இது படிக்காத, மீதியெல்லாம் ஃபஸ்ட்னு ஒருத்தன் சொல்கிறாங்க, எல்லாரும் படிங்க. ஒருத்தருனாலும் எல்லாருமே டெஸ்ட் எழுதணும். ஒரு ஆள் படிக்கலனா கிளாஸில் இருக்கிற எல்லாருமே டெஸ்ட் எழுதுறாங்க. இந்த படிக்காத குழந்தைக்கு மட்டுமா டெஸ்ட் வைக்கிறாங்க கிளாஸில்? எல்லாருக்கும் தான் டெஸ்ட்டு. எத்தனை டெஸ்ட்டு தெரியுமா? அதாவது வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, மிட்டமு, ஆஃப் ஏலி, ஃபுல் ஏலி எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு வகுப்பில் இருந்து இன்னொரு வகுப்புக்கு தேர்ச்சி பெறத்துக்கு இவங்க எத்தனை தேர்வுகள் எழுதுகிறாங்க. இப்போது ஒரு பார்வோன் இடத்துலேருந்து விடுதலை பண்ணி அவங்கள கொண்டு வரணுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அங்கிருந்து கொண்டு வந்துட்டு இவங்க பண்ணுற டார்ச்சரில் மோசையை விட்டு ஓடிடக்கூடாது பாருங்கள். மோசே இந்த மக்களை இப்போ ஏன்னா இவங்க அவ்வளோ சிரமப்படுத்துகிற மக்கள்னு ஆண்டவருக்கு அப்பே தெரியும்ல. மோசே நல்ல மனுஷன்தான். ஆனால் எகிப்திலேருந்து விடுதலையாக்கப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு குறை சொல்கிறவங்கள. மோசே அடிக்கடிக்கும் கோச்சுக்கிறாரா இல்லையா? வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது இந்த இடத்துல பார்வோனுடைய இருதயம் கடினப்படாமல் இருந்தால் மோசே என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வெளியே கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் தொலை கூப்பிட்டு போயிட்டு அவன் ஒரு ஆள் கேள்வி கேட்டாவே நம்மளால் தாங்க முடியல. என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டாங்களே, தாங்க முடியுதா நம்மளால்? நானாக தான் நாடுக்குன்னு சேர்த்துட்டு இருப்பேன் சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. ரொம்ப என்னை பார்த்து இந்த கேள்வி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து இந்த வார்த்தை என்ன சொல்லிட்டாங்க இது உசுப்பேற்றுவாங்க சில பேர் பக்கத்தில். என்னை கண்டு இந்த வார்த்தை சொல்லி பலாலும் விட்டுருப்பேன், நான் விடுவேன். சர்ச்சுக்கு வர்றவங்க சொல்லுவாங்க, நல்ல வேலை உன்னை கேட்டுச்சு, என்னை கண்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, என் கதையே வேறு மாதிரி, நான் வேறு மாதிரி ஆள். இதை பாருங்கம்மா, நீங்கள்லாம் ரசிக்கப்பட்டு எங்கே வந்துக்கிறீங்க? சபைக்கு வந்துக்கிறீங்க. இன்னும் அடிக்கடிக்கும் சுவாபங்கள் வந்து போகுது. இன்னைக்கு இல்லை, இது அந்த இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கினாங்க பாரு, அதுங்களுக்கு சுவாபம் மாறவே இல்லை. அங்கிருந்தே இது தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அடிக்கடிக்கும் மோசே எதனா பண்ண, என்ன மோசே என்னையா நீ சாப்பாடு கொண்டு வந்த? யார் தெரியுமா? அவங்க இந்த பார்வோன்கிட்ட அடிமையாக இருக்கும்போது வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வானத்தின் மன்னாவையும் சுட்ட காடை வானத்திலிருந்து பொழிகிறது, இவ்வளோ எல்லாம் நான்வெஜ்லாம் தின்னுபிட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேறு எதுனா ஆர்டர் பண்ணேன். தோசையே எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது, ஃப்ரைட் ரைஸே எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது, பிரியாணி எத்தனை நாளைக்கு வேறு எதுனா வெரைட்டியாக கிடைக்குமா? வெரைட்டி தான் கிடைக்கும். இவங்க பாருங்கள், இவங்களுக்கு திங்கிறது மேலே சாப்பிடு. ஏம்மா நீ அடிமையை பட்டு கிடந்த, உன்னை வச்சு எவ்வளோ வேலை வாங்கிட்டு இருந்தாங்க, பாடாப்பட்டுன்னு கிடந்த, அந்த பாடுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி கானான் தேசம் செழிப்பான இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறதுக்காக ஒரு மோசேவை ஏற்படுத்துகிறாரு. இப்போ மோசேவை எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் மோசே என்ன பண்ணணும், ஊழியம் பண்ணணும். அப்படின்னா சில நிந்தைகளையும் உபத்திரவங்களையும் பார்வோனுடைய இருதயம் கடினப்படும் பொழுதும் கூட மோசே கர்த்தரையே சார்ந்து நிற்கிறாரா என்பதை பார்ப்பதுக்காக தான். உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு? உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் செவி கொடுக்காதது போல இருக்கிறாரு?
ஏன் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது போல நமக்கு கொடுக்குறன்றோம், வாசலை திறக்க மாட்டான், வாசலை அடைக்கிறான், ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படின்னா அவன் அப்படிப்பட்டவன் தான். எல்லா நிலைமைகளிலும் என் ஆண்டவர் மாறாதவர், இவன் பண்றேன்ட்டு பண்ணாம போலாம், ஆனா என் ஆண்டவர் பண்ணுவார்ன்றது மோசே எல்லா நேரங்களிலும் கர்த்தரை மாத்திரமே சார்ந்து இருக்கும்படி. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஏற்படும் பொழுது, கேள்விகள் ஏற்படும் போது, விமர்சனங்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலிருந்து மோசேக்கு உண்டாகும் பொழுது, மோசே புடமிட்டப்பட்ட பொன்னாய் சுத்த பொன்னாக விளங்கும்படி கர்த்தர் நெருப்பில் சுட்டெடுக்கிறதை போல ஒரு அற்புதம் அல்ல, பல அற்புதங்கள் வாதைகளின் வழியாக அற்புதங்களை அந்த இடத்தில் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி மூன்றாவதாக செய்யப்பட்ட ஒரு அற்புதம் தான், உன் கோலை எடுத்து புழுதியில் அடிக்கும் பொழுது அந்த புழுதியிலிருந்து என்ன வரும்? இவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணிட்டு இவர் கேட்குறாரு, ஆரோன் என்ன பண்ணுறாரு, அதை செயல்படுத்துறாரு. அந்த கோலை எடுத்து தரையில் அடிக்கும் பொழுது தரையில் இருந்த புழுதினா என்னது? புழுதினா என்னது பாஸ்டர்? எனக்கே தெரியாது. என்னதுங்க புழுதினா? இன்னும் என்ன பார்த்து மண்ணுன்றீங்க? புழுதினா என்னது? மண்ணு இல்லைங்களா? மண்ணு. அந்த மண்ணில் தட்டும் பொழுது மண் என்ன பிறகுது? பொதுவாகவே ஒரு பெரிய டிப்பர் லாரி போகுது. ஐயோ, இந்த ஊரில் காலாங்காத்தில் ஸ்கூலுக்கு கூட போக முடியலைங்க குழந்தைங்க. தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணி டிப்பர் லாரிலாம் பகலில் விடாதீங்க, தான் போராட்டமாவது பண்ணுங்க. ஸ்கூல் நேரத்தில் குழந்தைங்க போய் 2 முறை 3 முறை நானே ஆக்சிடென்ட் பார்த்தேன் அந்த கார்னரில். ஐயா, டிப்பர் லாரி எவ்வளோ பெரிய லாரி! ஏன்னா நம்ம ஊரில் நிறைய ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூல் போகுது வருது, இது மெயின் ரோடில் டிப்பர் லாரிக்காரன் வேகமாக வரான், புழுதி பறக்குதுங்க அப்படியே காற்று. எனக்கே கண்ணில் தூசி ஊந்துட்டு வண்டியில் ரோட்டில் தான் ஓட்டுறமா இல்லை வானத்தில் ஓட்டுறமா தெரியல, புழுதி பறக்குது பாருங்க. இப்போது ஒரு கோல் எடுத்து யாராவது கொம்பை எடுத்து தரையில் அடித்து பார்த்துருக்குறீங்களா? உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பெட்டு இருக்குது பார்த்தீங்களா? பெட்டு அது தூசி தட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மெத்த மேலே எடுத்து போய் போட்டு கொம்பு வச்சு தட்டுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? தட்டினா அது தூசி வரும் பாருங்கள், அப்படி போவோம். அது போயிடுச்சுன்னு பார்த்தா எல்லாம் நம்ம மூக்கில் போயிட்டுருக்கோம். அப்படி பண்ணிங்கன்னா வாய் வழியாக வரும் எல்லா டஸ்ட்டும், பார்த்துக்கிறீங்களா? புழுதின்றத நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டஸ்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கொம்பு எடுத்து புழுதியாக அடுக்கும்போது அது எங்கெல்லாம் டஸ்ட்டு அது ஸ்ப்ரெட் ஆகுதோ காற்றுல, அங்கேருந்து என்ன வருது? பேனுங்க வருதுங்க. போன வாரம் என்ன வந்துச்சு? தவளைனா பரவாயில்ல, கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், கண்ணுக்கு தெரியும். பேனு எங்கே உருண்டு வருதுன்னே தெரியாது. நம்ம நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு அப்படி பேனு நினச்சி எடுப்பாங்க, பார்த்தா அழுக்காக இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிறீங்களா, இப்படி பண்ணுவாங்க, பேனு நினைப்பாங்க, தலையில் கை வச்சு நோண்டினே இருக்கும். சிலர்லாம் தலையை நோண்டி பேன் மாதிரியே இப்படி எடுத்துன்னு இருக்கும். நீ எங்கேயாவது உக்காந்து தலையில் சீப் போட்டு வாரி பேனை எடுக்கணும். யாருன்னா பேசும்போது தான் அப்படியே சொரிஞ்சிக்கணும், அப்படியே பேன் இப்படி எடுக்கிறது. என்ன பழக்கங்க இது? அந்த மாதிரி ஹேபிட்லாம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 4-5 பேன் தலையில் இருந்தாவே நம்மளால் நம்சல் தாங்க முடியலைங்க. உடம்பு ஃபுல்லாக பேன்னா யோசிச்சு பாருங்க. கொச்சான்னு எப்படி இருக்குது? கொச்சான்னு இருக்குது பேனு. யார் தலையில்னா பார்த்துச்சுன்னா ஓம்ட்டுமா உங்களுக்கு? வராங்க ஜோம் பண்ணுறதுக்கு தலையில் பார்த்தா பேனுங்களா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே மேஞ்சின்னு இருக்குது, என்ன பண்ண முடியும்? இங்கே இல்லைங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் உடனே யாருன்னு வந்து கேட்க போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பேன் தான் வாதையாக வருது. எல்லா இடத்துலையும் பேன்கள் அனுப்பப்படுகிறது. வீடு முழுவதும் பேனு, நடக்கிற இடங்களெல்லாம் பேன், எல்லா இடத்துலையும் பேன் இருக்குது. தலையில் இருந்தாவே நமக்கு நமைச்சல் தாங்க முடியல. எல்லா இடங்களிலும் பேனா நிரம்பி இருக்கும் பொழுது இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட மந்திரவாதிக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சு என்ன பண்ணலாம்? இப்போது நீ வந்து அது கம்மி பண்ணுறதுக்கு எதனா ட்ரை பண்ணால் பரவாயில்ல, அவனால் செயல்படுத்த தான் முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. அந்த அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த முறை என்ன நடக்குதுன்னா, பேனை இவனுங்களும் உருவாக்கலாம். என்ன பண்ணுறானுங்க, மோசே மட்டும்தான் பேன் வர வைப்பாரா? நாங்களும் பேனை வர வைப்போம். அவர் தண்ணி என்ன பண்ணார், ரத்தமாக மாட்டினார், நாங்களும் தண்ணி ரத்தமாக மாற்றினோம். அவங்க தவளைகளை வர வச்சாங்க, நாங்களும் தவளைகளை வர வச்சோம். பேனு கூட நீங்கள் புழுதி தட்டினா பேன் வந்துச்சா, நாங்கள் புழுதியை தட்டினாலும் பேன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், கோலை எடுத்து ஓங்கி தரையில் அடிக்கும்போது புழுதியிலேருந்து பேன் வந்துச்சா? வரல. எல்லா நேரத்திலும் அவங்கள ஜெயிக்க வைப்பார் நம்ம நினைக்கக்கூடாது.
நீங்கள் யோசிப்பீங்க, எல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு தான் வெற்றி கொடுக்குறாரு, நமக்கு எங்கே கொடுக்குறாரு, நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேது. அப்படி கிடையாது. சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நம்முடைய எதிரிகளுக்கு நம்மை சுற்றி நம்மையே வகை தேடி சுற்றுகிற எதிரியாளிகளுக்கும் சாத்தானுக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கும்படி எல்லா நேரத்துலையும் அவங்களால எல்லாம் செஞ்சுன்னு இருக்க முடியாது. கர்த்தருடைய விரல் சில காரியங்களை செய்யும். 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவங்க மந்திரவிதர் ரொம்ப நல்லா மந்திர தந்திரம் நல்லா பண்ணக்கூடியங்க. அவங்க என்ன பண்றாங்க, மந்திரவாதிகள் தன்னுடைய மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படிக்கு பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன் மேலும் இருந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி தேவனுடைய விரல் என்றார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தருடைய விரல் செய்கிற காரியங்களை எந்த மாந்திரிகமும் எந்த மனிதர்களும் செய்ய முடியாது. அல்லேலூயா. மோசேவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, புழுதியிலிருந்து பேன் உண்டாகி நாடு முழுவதும் வீடு முழுவதும் அது பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த மந்திரவாதிகள் மாயவித்தை நிமித்தமாய் அவர்களும் பேன்களை உருவாக்கும்படி வகை தேடும் பொழுது அவருடைய மாந்திரிகங்களும் மந்திரங்களும் செயலிழந்து போயினது. அவர்களால் செயல்படுத்த முடியல. அப்பொழுது அந்த மந்திரவாதி சொல்கிறான், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இது கர்த்தருடைய விரல். எல்லா சமயங்களிலும் உங்களை ஈஸியாக எல்லாரும் ஜெயிக்க முடியாது. சில சமயங்களில் கர்த்தருடைய விரல் உங்கள் மீது படும். கர்த்தருடைய விரல் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட துவங்கும். அப்படி துவங்கும் போது இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எந்த வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அந்த மந்திரவாதிங்க பேர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிப்போம். ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். என்ன பேருங்க? என்னேயும் எப்பிரேயும் மோசேவுக்கு எதிர்த்து நின்ற 2 மந்திரவாதிகள் என்னேயும் எப்பிரேயும் என்று சொல்லப்படுகிற 2 பேரும் மோசேவுக்கு எதிர்த்து நின்ற போது இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நின்றார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இந்த இடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது என்னேயும் எப்ரேயும் என்று சொல்லப்படுகிற 2 பேருமா இணைந்து தான் இந்த மந்திர காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பண்ணது எல்லாமே சக்ஸஸ் ஆகலை. ஆண்டவர் விரல்கள் செய்த காரியத்தை இந்த மனிதர்கள் செய்யக்கூடாமல் போனதுக்கு காரணம் அவர்கள் மாய வித்தையை தான் நம்பியிருந்தார்களோ தவிர அவர்களுக்குள்ள விசுவாசமும் இல்லை, சத்தியமும் இல்லை. ஆனால் மோசேக்குள்ள விசுவாசம் இருந்தது, சத்தியம் இருந்தது. கர்த்தரை சார்ந்து நின்றது நிமித்தமாக மோசே சொன்னதை போல அந்த இடத்தில் அற்புதங்கள் நடந்தது. அப்பொழுது மறுபடியும் பார்வோன் மனம் இறங்குகிறார். பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்படுகிறது. இப்போது என்ன விஷயம் சொல்லி பார்க்கும்போது, இவன் மோசே பண்ண விஷயத்தை இந்த மந்திரவாதிகளால் பண்ண முடியலையேன்னும் பொழுது திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இது கர்த்தருடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டது, அவன் செவி கொடாமல் போனான். நிறைய சமயங்களில் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யும்போது உங்களுடைய எதிராளிகளுடைய இருதயம் கடினப்படும். அவர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ஏருக்கு மாறா, நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க பண்ணுவாங்க. யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு நேராக நடக்காமல் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்களோ
அவங்க தான் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிங்க யாருன்ட்டு. நீங்கள் சொல்கிறதே செய்யாமல் நீங்கள் சொல்கிறதுக்கு அகென்ஸ்டாக எதாவது பண்ணுறாங்கன்னா அவங்க இருதயம் என்ன பண்ணிருக்குது? கடினப்பட்டிருக்குது. அவங்களுக்குள்ள சக்தி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி இருக்கிறாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறாங்க. இந்த பார்வோனும் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? மோசே இன்னும் பாடுகளை அனுபவித்து இன்னும் விசுவாசத்தில் வேறு ஒன்று நிற்கவும் இஸ்ரவேல் மக்களை சரியான முறையில் வழிநடத்தவும் அவனை கர்த்தர் பலப்படுத்தும்படி இப்படிப்பட்ட சில காரியங்களை மோசேவுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்றால், உடைய குடும்பத்துக்கு சில உபத்திரவங்களை, சில பலவீனங்களை, சில தேவைகளை, சில கடன் பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனாரா? கடன்லாம் யார் உண்டாக்குனது? நீங்கள் தான் உண்டாக்குனீங்க. ஆண்டவர் எங்கேயாவது கடனை உண்டாக்குனாரா? பைபிளில் இயேசு போய் எங்கன்னா கடன் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? தேவைக்காக நீ எங்கன்னா போய் கடன் வாங்கு, யார் வீடுனா தட்டு, யாருக்குன்னா ஃபோன் பண்ணி கேளு, ஜிபேயில் அனுப்பு ஒரு 100 ரூபான்னு கேட்க சொன்னாரா? இன்றைக்கி வேறு டெக்னாலஜி திருடங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி பிரதர் ஒரு 1000 ரூபாய் தான் அனுப்புங்க பிரதர், அடுத்த மாதம் அனுப்பிச்சிட்றேன். அடுத்த மாதம் பார்த்து நம்மளை பிளாக் பண்ணிட்டு இருப்பான். பிரதர் ஒரு 100 ரூபாய் அனுப்புங்க பிரதர் பெட்ரோலுக்கு. பிரதர் ஒரு 200 ரூபாய் அனுப்புங்க பிரதர். பிரதர் ஒரு 2000 ரூபாய் அனுப்புங்க பிரதர். அனுப்புனீங்கன்னா அதோடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. திரும்ப நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக வராது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சரி 2000 ரூபாய் போய் என்ன கேட்டுனுக்கிறது. ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தா அந்த 2000 ரூபாய் உனக்கு அமுச்சிட்ருப்பார். ஒரே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, சகோதரர் 2000 ரூபாய் அமுச்சிட்டுக்கிறாரு. கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் சகோதரர் ஃபோன் பண்ணுவார். பிரதர் ஒரு 20K இருந்தால் அனுப்புங்க பிரதர், 20K. ஏன்னா 2000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டார்ல, நம்மளுக்கு நம்பிக்கை வந்துட்டுருக்கோம். 2000 ரூபாய் கொடுத்தோம், கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் கொடுத்துட்டாரு. 20000 ரூபாய் கேட்குறாரு, கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவார். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பார், இல்லை உங்களை பிளாக் பண்ணிட்டுருப்பார். நீங்கள் தேடியும் காணாதிருப்பா என்கிற வார்த்தை கேட்டபடி எங்கேயாவது தலைமறைவாகியிருப்பார். யாருக்கும் ஜிபேலலாம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடி உருவாக்கி என்ன மாதிரியே போட்டு, யாபேத் பெண்ணா சீரியஸாக இருக்கிறேன், எனக்கு ஒரு 15000 ரூபாய் ஒரு 15K அனுப்புங்க அப்படின்னா, ஐயோ யாபேத் பெண்ணாவா, நல்ல தம்பியாச்சே, 15K தம்பி எங்கே பாருக்கிற, ஒன்று பாஸ்ட் நம்பர் உங்ககிட்ட இல்லையா என்ன, ஒன்று ஃபோன் பண்ணி விசாரிக்கணும், பாஸ்டர் என்ன பாஸ்டர். அப்போ உங்களுக்கு தெரியும், மெசேஜிலே பேசி அவன் ஏமா உங்ககிட்ட நம்பர் இருக்குதே, அவன் இன்னொரு நம்பர் அனுப்புகிறான், அந்த நம்பருக்கு அனுப்பாது, அந்த நம்பர் பிளாக் ஆகிட்டு இருக்குது, இந்த புது நம்பருக்கு அனுப்புகிறேன் பாரு, அதுக்கு அனுப்பு. எவ்வளோ முட்டாள் பாருங்க. படிக்காதவன் செஞ்சால் பரவாயில்லைங்கய்யா, படித்தவங்க தான், படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, பேர் பார்த்தோம் யாபேத் பண்ண அனுப்பு 15000 அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி 15000 ரூபாய் வந்துச்சான். எப்பப்பா அனுப்பிச்ச, யாருக்கு அனுப்பிச்ச, நீ வேறு நம்பருக்கு அனுப்ப சொன்னேன். நான் எங்கேயா வேறு நம்பருக்கு அனுப்ப சொன்னேன், மெசேஜ் வந்துச்சு, மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியா. ஏமாத்துக்காரனுங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. திருடங்க, டிஜிட்டல் திருடங்க. இப்போல்லாம் கடன் கடவுள் வாங்க சொன்னாராமா, இஎம்ஐயில் ஃபோன் ஆண்டவர் வாங்க சொன்னாரா, இஎம்ஐயில் டிவி வாங்கி பார்க்க சொன்னாரா, இஎம்ஐயில் ஒன்று என்ன வாங்க சொன்னார், ஃப்ரிட்ஜ் வாங்க சொன்னாரா, இஎம்ஐ லோன் எடுத்துக்கமா, 3 லட்சம் எடுத்துக்கலாமா, உங்களுக்கு சிபிலுக்கு ஒரு நல்லா இருக்குது 20 லட்சம் எடுத்துக்குமா, நீ எடுத்துக்கோ, உனக்கு நல்ல வருமானம் வருது இல்லைம்மா, சில மாதம் கட்ட முடியும், சில மாதம் கட்டாமல் போயிடும். கட்டாமல் போனால் தான் அவருடைய சுயரூபம்னான்னு தெரியும். யாரை நம்பி என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்காதீங்க. ஒரு 4 நாள் சைன் பண்ணுங்க சிஸ்டர்னுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நான் ஃபோன் பண்ணுறேங்க, ஃபோனில் நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன், 4 இடத்துல சைன் மட்டும் தான் பண்ணணும், சைன் மட்டும் பண்ணுங்க போதும், டாக்குமெண்ட் சார்ஜ் கூட வேணாம். இன்னும் அழகாக திருடுறான் பாரு, டாக்குமெண்ட் சார்ஜ் கூட வேணாமா, ஃபுல் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். அனுப்பும்போது 2000 ரூபாய் கம்மியாக வரும். நாங்கள் டாக்குமெண்ட் சார்ஜ்லாம் எடுக்கலைங்க, ஃபஸ்ட்டு மாதத்துக்கு வட்டி மட்டும்தான் பிடிச்சிடுவான். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதமும் வட்டியும் சேர்த்து தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியல. லோனுன்ற பேரில், நகை கடன்ற பேரில் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. கடன் கர்த்தர் வாங்க சொல்லலை. அப்போ நான் தேவைக்கு என்னையா பண்ணுறது, உங்கள்கிட்ட வந்து நீ கொடுப்பியா, நான் என்னால் கொடுக்க முடியாது. என் தேவைக்கு நான் பண்ணுறேன், எனக்கு தேவை இருக்குதுன்னா ஒரே விஷயந்தான், என் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி என் கண்களிலிருந்து கண்ணீரோடு கூட, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்குது ஆண்டவரே,
நான் எப்படி இதை சரி செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் தான் வழிவாசலை உண்டாக்கணும்ப்பா அப்படின்னு அழுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ ஆண்டவர் அந்த தேவைகளை சந்தித்து என்னை வழி